அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். 2025 டிசம்பர் மாத பலன்கள் ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்திற்கு எப்படி இருக்க போகுது? கிரகங்கள் கடந்து வந்த பாதை என்ன? இந்த ராசி இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய நிலைமை என்ன? சாதகம் என்ன? பாதகம் என்ன? நிச்சயமாக பார்க்கலாம். ரிஷபம் காலை சின்னம் பொருந்தியது. சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய ராசி. இன்னைக்கு அட போங்க, நான் நம்பிக்கை இழந்து இருக்கிறேங்க. சிறப்பானது எங்க? வாழ்க்கையில ஏதாவது ஒன்று கிடைச்சா போதும் அப்படின்னுங்கிற வருத்தங்களோட ஒரு நாளும் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு யாருமே புரிஞ்சுக்கல. மேம்போக்கான ராசிங்க. உதாரணமா இவங்க என்ன நினைக்கிறாங்க? இவங்க ஒரு வார்த்தை நம்மள சொல்லிட்டாங்களா? அது இப்படி இருக்குமா? அப்படி இருக்குமா? அதெல்லாம் எதுவுமே நினைக்க மாட்டாங்க. அப்படியே என்ன நடந்துட்டு இருக்கோ அது அப்படியே நடந்து எல்லாரையுமே நம்பிக்கை. இவங்க இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க. இவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் யார் சொல்லுவாங்கன்னா ரிஷபம் தான். ஆழ்ந்த நம்பிக்கை இந்த ராசியை பொறுத்தவரையும் அசைச்சு பார்த்துருச்சுங்க. பல நாட்களாக பார்த்துட்டு இருக்கு. என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேது 6ஆம் இடத்துக்கு வந்தாரோ, அன்னையிலிருந்து நெறைய விஷயங்கள் இந்த வாழ்க்கையில பெரிய ஏமாற்றங்கள ரிஷபம். பெரிய அளவுக்கு வந்திருக்கணுங்க இந்த ராசிய பொறுத்தவரையும். இருக்கக்கூடிய அறிவு, அவ்வளோ அறிவு. ஆனா, அந்த அறிவெல்லாம் யாருக்கு பயன்பட்டுச்சு? யாருக்குமே பயன்படாம முடங்கி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். கஷ்டம்னு இன்னைக்கு நீங்க போய் சொன்னீங்கன்னா, இந்த கஷ்டம் சரியாயிரும், கவலைப்படாத, நம்ம மீண்டு வெளிய வந்துரலாம், ஜெயிச்சரலாம் அப்படின்னு உங்கள ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இல்லைங்க. கஷ்டமா? இதெல்லாம் உனக்கு தேவையானதா நான் அன்னைக்கே சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி, உங்கள இன்னைக்கு தட்டி கேட்கறதுக்கு தான், கசகசன்னு பேசுறதுக்கு தான் இன்னைக்கு ஆளுங்க இருக்காங்களே தவிர்த்து, நீங்க வருத்தப்படுற மாதிரி தான் ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்க தவிர்த்து, அனுதாபம் அப்படிங்கிறது ரொம்பவே இன்னைக்கு நீங்க யாருகிட்டயுமே தேட முடியாதுங்க. இன்னைக்கெல்லாம் காயப்பட்டவான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு. போர்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படிங்கிற சொல்லலாம். இந்த ராசிய பொறுத்தவரையுமே, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலுமே, ஜம்முன்னு இந்த சுக்கிரனுடைய ராசி, சந்திரன் அங்க உச்சம் பெறக்கூடிய வீடு, ஜம்முன்னு வாழக்கூடிய ஒரு யோகம். ஆனா இன்னைக்கு என்னங்கிறீங்க? அட போங்கடா! அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு எனக்கு எதுவுமே நடக்கவே இல்ல. என்னோட புத்திசாலித்தனம் எனக்கு பயன்படுத்த முடியாம போயிருச்சு. வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இன்னைக்கு தெய்வ அனுக்கிரகம் இருக்குதா? இல்லையா? அப்படிங்கிற மாதிரி நெறைய கவலைகளோட ஒரு நாட்களும் கடந்து கொண்டுட்டு ஒரு நாளுமே யோசிச்சுட்டு தான் கடந்து போயிட்டுருக்கிறீங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு, உங்களுடைய குணமே இன்னைக்கு மாறிடுச்சுங்க. இந்த ரிஷபத்த பொறுத்தவரையுமே ரொம்பவே எல்லார் மேல கேரிங்கா இருந்தீங்க. இன்னைக்கு அந்த கேரிங் அப்படிங்கிறது போயிடுச்சு. சொந்த வீட்லயே இன்னைக்கு உங்களைய யாரும் மதிக்காத தன்மை இருக்கு. நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கௌரவம் அதிகமா பார்க்கக்கூடிய ராசி. இன்னைக்கு உங்கள மாதிரி வேலை செய்றதுக்கு யாருமே இல்ல. ராசிநாதனே 6ஆம் அதிபதி ஆகுறாரு. உங்கள மாதிரி வேலை செய்றதுக்கு இன்னொருத்தர் பொறந்து தான் வரணும். இருந்தாலுமே அந்த வேலைக்கு உண்டான ஒரு அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது இல்லாம, இன்னைக்கு துவண்டு போயிருக்கக்கூடிய ராசியாக நீங்க இருக்கிறீங்க. ஒரு பாதைய அதாவது ஒரு பாதைய ஸ்டார்ட் பண்ணிட்டு, அந்த பாதை வழியாவும் போ முடியல. ஒரு தொழிலும் பண்ண முடியல. ஒரு பிசினஸும் பண்ண முடியல. அப்படிங்கிற மாதிரி எல்லா வழியிலும் கேட் க்ளோஸ் ஆன மாதிரி தான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஃபீலா இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளாதாரத்தில ஒரு இறக்கமான ஒரு சூழ்நிலைகள குடும்பத்த காப்பாத்த முடியாத ஒரு சூழ்நிலைகள், கணவன், மனைவி பிரச்சனை பல வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்றது. இன்னைக்கும் உங்கள பார்த்து வெளிய நல்லா பில்டப் விட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கும் நீங்க எப்படா முடிவீங்க அப்படிங்கிற மாதிரி காத்துட்டு இருக்காங்க. நம்ம வாழ்க்கை இவங்களுக்காகவா வாழ்ந்தோம். இன்னைக்கு இவங்கலாம் இப்படி பேசுறாங்க நம்மள அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு ரிஷபத்த பொறுத்தவரையும் ஏணியா இருந்து அடுத்தவங்கள உயர்த்தி விட்ட ராசி. இன்னைக்கு தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ராசி. இன்னைக்கெல்லாம் பொருளாதாரத்துல அவ்வளோ ஒரு கஷ்டங்க இந்த ரிஷபத்த பொறுத்தவரையும். ராசிநாதனே 6ஆம் அதிபதியா இருந்தா என்ன கவலை இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு தான் உங்களுக்கு உணர்த்தி இருக்கு. இந்த சின்ன பணத்துக்கு சுக்கிரன் குறிக்கக்கூடிய சின்ன பணம் தான். குரு தான் பெரிய பணத்த. அப்ப அந்த சின்ன பணத்துக்கு 100 முறை, 200 முறை எஃபோர்ட்ஸ் போடுறீங்க. அது கிடைக்காம அதை படாத பாடு உங்கள சுக்கிரன் படுத்துது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன? இந்த ராசி பார்த்தீங்கன்னா, ராசிக்கு பொறுத்தவரையும் இந்த குரு அப்படிங்கிற கிரகம் ஒரு பக்கம் கேதுவால அடி, இன்னொரு பக்கம் இந்த குருவால அடி. இந்த ரிஷபத்த பொறுத்தவரையும் குரு ஆகவே ஆகாதுங்க. யாருக்கு வேணாலும் நல்லத பண்ணுவாங்க. இந்த ரிஷபத்துக்கு குரு நல்லது பண்ணவே மாட்டாருங்க. 6, 8 ராசியா இருக்கு. அஷ்டமாதிபதியா இருக்குது. குரு ஒண்ணு நல்லது பண்ணிட்டா, அதுக்கு இணையான தீமை. இப்பதான் ஒண்ணு நெனச்சேன், ஒரு நெகட்டிவ் நடந்துருச்சு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தைரியமா சொல்லுவீங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த குரு தான். இன்னைக்கு அம்மாவோடையே மன அழுத்தம், அம்மாவோடையே பிரச்சனை, எல்லாருமே அலக்கழிக்கிறாங்க. எல்லாரும் இக்னோர் பண்றாங்க. இதுதான் மனக்குறை, இதுதான் கவலைகள். கூட வாழ்ந்த கணவன், மனைவி 10 வருஷம், 15 வருஷம் ஆனவங்களே இன்னைக்கு உங்கள நீங்க யாரு? எனக்கு வேண்டாம். ஒரே வார்த்தை தான். இந்த மாதிரி சொல்லி தான் உங்கள இக்னோர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்குமே உங்களைய 1000 பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு குடுக்குற அளவுக்கு தான் இன்னைக்கு சந்திரன் பலம் மிக்க ராசியில பிறந்திருக்கீங்க. அப்ப எல்லாமே இருக்குது. ஆனா எதுவும் இல்ல. வாழ்க்கை இருக்கு. ஆனா நிம்மதி இல்ல. பணம் இருக்குது. அதை அனுபவிக்கிறதுக்கு இல்ல. குழந்தை இருக்கு. அதை கொஞ்சம் முடியல. அந்த குழந்தைய நினைச்சு நான் வருத்தப்படுறேன். இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்னைக்கு பொறுத்தவரையுமே
ரிஷபத்தை பொறுத்தவரையும் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் இந்த 2025 இந்த கடைசி மாதமான டிசம்பர் எப்படி இருக்க போகுது? நிச்சயமாக கேளுங்க. முதல்ல நிறையா கிரகம் 7ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கு. ரொம்ப நல்லா இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. எப்படி இருக்க போகுது? என்ன மாதிரியான பலன்கள்? நிச்சயமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். ஒரு விஷயம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, அந்த கவலையில் இருக்கீங்க, கஷ்டத்தில் இருக்கீங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டும்தான் பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. இப்போ கோச்சாரங்கிற பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா 20 to 30% அதுவுமே உங்களோட பிறந்த கால ஜாதகத்தில் வேறு கிரகங்கள் அங்கே இருக்கும்போது நிச்சயமாக பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கம்பல்சரியாக மாறும். அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் தான் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. கோச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மியான பர்சன்டேஜ் தான் ஒர்க் அவுட் ஆகும். ரிஷபத்தை பொறுத்த வரையுமே ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான், ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு வக்ரம், ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய புதன் 6ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல ரொம்ப நாட்கள் கழிச்சுங்க சூரியன், செவ்வாய், சுக்கிரன் ராசிநாதன் 7ஆம் இடத்துல போய் ராசியை பார்க்குறாருங்க. அப்பாடி இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சுதுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதே பேர் 10ஆம் தேதிக்கு மேலே செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்தமான 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. ரிஷபத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய யோகாதிபதி சனீஸ்வர பகவான். புதன் ஒன்று, சனீஸ்வர பகவான் ஒன்று, 2 பேரும் யோகாதிபதி தான். இன்றைக்கி ராசிக்கு 11ஆம் இடத்துல சற்றே பிரச்சனை குறைக்கக்கூடிய ஒரே கிரகமாக சனீஸ்வர பகவான் வராரு. அதே போல் தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான். இதுதான் இந்த டிசம்பர் மாதம் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள். எப்படி இருக்க போகுது? மங்கல்ய தோஷம், திருமண தாமதம், கணவன் மனைவி சண்டை, பெற்றோர் புரிதல் எல்லாமே இன்றைக்கி கிடைக்க போகுதுங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீ பெருசா நான் பெருசா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பாதிப்படைஞ்சிருக்கு. 10 வருஷம் 15 வருஷம் இன்றைக்கி உங்கள் பேச்சை கேட்குறதுக்கு வீட்டில் யாரும் இல்லை. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓரமாக ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைங்க. நீ யாருங்க, உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகள் வருது. 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 8ஓட சம்மந்தப்பட்ட சூரியன். இன்றைக்கி என்ன சொல்லுங்கள், மற்றவங்க காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு திருமண வாழ்க்கையில் கடுமையான தொந்தரவுகளும் பிரச்சனைகள் எல்லாமே இனிமேல் அப்படியே படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள்லாம் குறையிறதுக்கு காத்துட்ருக்கு. குடும்பத்தில் அமைதியே இல்லை. சாப்பிடும்போது வீட்டில் பிரச்சனைகள். இது எல்லாமே பாருங்கள், குரு கேது இந்த காம்பினேஷன் தான். சாப்பிடும்போது வீட்டில் பிரச்சனை, சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க, என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் எல்லாருக்கும் வேலை செய்கிறேன், எனக்கு உடம்பு முடிஞ்சால் கூட யாருக்கும் எனக்கு வேலை செய்கிறது இல்லை. இதுதான் இன்றைக்கி ரிஷபத்தோட நிலமை. நீங்கள் இன்றைக்கி படுத்துட்டா உங்களை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க. அதுதான் உண்மை. நீங்கள் என்ன வேணாலும் யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுங்கள். உங்களுக்கு அவசரம்னா இன்றைக்கி ஒருத்தர் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, ஒருத்தர் காப்பாற்றவே இல்லை. ராசிநாதன் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல இருந்தால் கொடுமையிலும் கொடுமை. ஹெல்த் அஃபெக்ட் ஆகியும் மன ரீதியாக அஃபெக்ட் ஆனால் அது உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கீங்க. எஸ், நிச்சயமாக எனக்கு தெரியுது. இது எல்லாமே இனி மாறப்போகுது. காதல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி படிப்படியாக குறைய போகுது. என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்காம காதல் சார்ந்து நிறையா சண்டைகள், சச்சரவுகள், இதெல்லாம் திருமணத்தில் போய் முடியுமா முடியாதா நிறையா ஏக்கங்களோட கனவுகளோட வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய காலங்கள் இந்த பிரச்சனைகள்லாம் குறைய போகுது. நிறையா வருமானத்துக்கான தேடல்கள் கிட்டத்தட்ட எப்படியோ பல வருஷமாக நான் இத்தினோடு சம்பாரித்தாலும் கம்மியாக சம்பாரித்தாலும் சேர்த்து வச்சுருவேன். எனக்கு மனசார சொல்கிறேன், இந்த 2-3 வருஷமாக ஒன்றுமே பணத்தை சேர்த்த முடியல. இருக்கிற பணமும் காலி ஆயிருமோ அப்படிங்கிற எண்ணம் தான். ஒரு பைசா நீங்கள் குரு 2ஆம் இடத்துக்கு வந்ததுலேருந்து சேர்த்த முடியும் அப்படிங்கிற சொல்லவே முடியாதுங்க. எல்லாமே கடனுக்காக தான் போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் தான் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. ஒரு பணம் சேமித்தேன் பண்ணினேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் சனி தசை சனி புத்தியாக இருக்கணும், இல்லை சனி அந்தரமாக இருக்கணும். அது தவிர்த்து இந்த ரிஷபத்தை பொறுத்தவரை பணம் சேமிப்பு அப்படிங்கிறது 8ஆம் கனியாக தான் இருந்தது. செவ்வாய் வந்து 6ஆம் இடத்துல இருந்து, செவ்வாய் நீசமாக இருந்து, செவ்வாய் கேதுவோட பல நாட்களாக இருந்து, செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்து நிறையா கிரகங்கள் 6 கடந்து வந்திருக்கு. அப்போ தைரியமாக சொல்லலாம், இனி திருமணம் சார்ந்த ரொம்ப வருஷமாக தொலைவிட்டு இருக்கோம். 29, 30, 31 பயமாக இருக்குது. இனம் புரியாத பயமாக இருக்குது. என் பொண்ணுக்கு பையனுக்கு நல்லா செட்டில் பண்ண முடியலையே அப்படிங்கிற கவலைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்கிற மாதிரி செவ்வாய் தன்னுடைய வீட்டுக்கு வர்றதுனால தரமான வரன்கள். இத்தனை நாளாக இதுக்காக தான், இந்த கல்யாணத்துக்காக தான் நம்ம வெயிட் பண்ணணும். இப்படி பிடிச்சிட்டாங்க பாரு மாப்பிள்ளையும் பொண்ணையும் அப்படின்னு 4 பேர் பேசும்படி, 4 பேர் மெச்சும்படியான கல்யாணம் இன்றைக்கி உங்களுக்கு நடக்க போகுது. இந்த ரிஷபத்தை பொறுத்தவரையும் கல்யாண யோகம் எஸ் டிக் போட்டு வச்சுக்கோங்க. நிச்சயமாக ஒரு பெரிய அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. பண பிரச்சனைகள் எல்லாமே குறைய போகுது. பிஸ்னஸ் அப்படிங்கிறதே பிஸ்னஸை நோக்கி ஓடுறதா என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் தான் இந்த தொழிலை வளர்த்துறேன், இன்றைக்கி இந்த தொழிலை நானே விட்டுட்டு வெளியே வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன். எல்லாருக்குமே பெரிய ஆளாக இருந்தேன். கிட்டத்தட்ட 30 பேர் 40 பேருக்கு நான் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆளாக உயர்ந்தேன். ஆனால் இன்றைக்கி பிஸ்னஸ் அப்படியே தலைகீழாக தூக்கி போட்டு வாரிடுச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்களோடைய ராகுவோடைய தசா புத்தி சம்மந்தப்பட்டு, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த புதன் தசை வந்தாலுமே இந்த ரிஷபத்தை பொறுத்த வரையுமே தொழில் சார்ந்த விஷயத்தில் பெரிய பிரச்சனைகள் வரும். அது எல்லாத்தையுமே இனி மாற்றி அமைக்கக்கூடிய விதமாக இந்த ராகு தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுவார். இருந்தாலுமே
பிறந்த கால ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப 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 அவசியம் அப்படிங்கிறது. தொழிலில் இனி ஏற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாக வரும். எதிர்பார்க்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இனி கிடைக்கக்கூடிய காலங்கள். எதிரிகள் தொல்லை ரிஷபத்தை பொறுத்தவரையும் தானே தனக்கு எதிரி தாங்க. இன்னைக்கு நீங்கள் பேசுகிறதே நாளைக்கு உங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். இனி இந்த மாதிரி எதிரிகள் தொல்லை எல்லாமே இனி வந்து பார்த்திங்கன்னா இல்லை. இந்த மறதி எல்லாமே இனி ரொம்ப குறையிறதுக்கு மன ரீதியான போராட்டங்களும் பாதிப்புகளும் தைரியம் இல்லாமல் ஒரு ஒரு விஷயங்களும் இன்னைக்கு போராடிட்டு இருந்தீங்க. தனக்கு பின்னாடி யாருமே இல்லைங்கிற எண்ணங்கள் வரும். அதெல்லாமே இனி சரியாகும். நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கும். லைஃப்பில் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துட்டு வந்துட்டீங்க. இனி உங்களுடைய இந்த ராசியை பொறுத்தவரையும் இனி வெற்றி வாய்ப்பை ஓடி பறிக்கக்கூடிய காலமாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ கேட்டுட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சாரம் தான். பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் 100% இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.